வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்மசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமனால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும் அப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு தஞ்சாவூர். இது கொஞ்சம் பின்னல் வையா, துண்டுங்க. நமக்காரம். கணவன் யாரெல்லாம் வந்திருக்கிய? கணவன் மனைவி குழந்தை வேண்டும் என்று வந்தவர்கள் கால் வந்துட்டோமா? துண்டு கொடுப்பாயே, துண்டுங்க. தஞ்சாவூர். அது தஞ்சாவூர் எந்த இடம்? அங்கே நில்லு, அங்கே நில்லு, நில்லு அங்கே. கால் வந்துட்டு வாங்கப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீரனார் ஒரு தெய்வம் வராரு, எங்கப்பா இருக்காரு? இருக்காங்களா? சரி. இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் இப்போ குழந்தை பாக்கியம் எங்களுக்கு உறுதியாக கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு எண்ணத்தோடு என்னையை பார்க்க வந்திருக்கலாம். கால் வந்துட்டு வா. விடியா நீ இணைஞ்சிருவா. ஓய் விடுறியா? நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு என்பது உறுதி. அதனால் மனம் தளராமல் உடலில் சக்தி பெருக்கும், குழந்தை பிறக்கும். என் பேர் கருப்பண்ணான்னு பேர் வைக்கணும். கருப்பசாமிக்கு என்னப்பா வேணும்? எப்போ ஜனனமாகும்? ஆடி அமாவாசை கழிஞ்சாச்சு, ஐப்பசி ஜஸ்தியிலேருந்து ஜனனமாகும். காதை பிறகு எடுத்துக்கா, புண்ணியத்தை பெற்றுக்கா. இந்தா நிலையாயிருக்கு எல்லாமே. வாழ்க்கை காதுக்களை போட்டாப்பா, அந்த விடுது பாரு. அதே தஞ்சாவூர் எல்லை உடல்நிலை சரியில்லாமல் மன உபாதைன்னு வந்த செல்ல மக்கள், நீங்கள் பட்டுக்கோட்டைன்னு வந்திருக்கீங்க, நான் தஞ்சாவூர்னு கூப்பிட்றேன். நீங்கள் என்னைய புத்தி மாறாட்டம் பண்ணுறீங்களா? யார் சொன்னா உங்களை தஞ்சா மாவட்டம்னா? யார் இவங்களை இழுத்துங்க கொண்டு வந்தது? முதல்ல கால் வந்துட்டுவாங்க. பக்கத்தில் வாப்பா. யார் இவங்க? இங்கே வர சொல்லுங்க சார். கொண்டாங்க. நிக்கட்டும். என்ன பேர்? உன் பேர்? அழுதனா தொட மாட்டேன், அழவே கூடாது. இங்கே கரெக்டாக இருக்கணும். கிட்னி சம்மந்தமாக ஏதாவது ஆராய்ச்சி பண்ணீங்களா? காற்று சம்மந்தமாக பார்த்தீங்களா? என்ன செய்யுது உங்களுக்கு? எவ்வளோ நாளா? இந்த கை ஓடாது, அப்படி தானே? உன் பேர் என்னம்மா? ராதா. நீ தொடாத, அங்கிட்டு போ. என்னை பாரு பார்ப்போம் கொஞ்சம். இதுவரை என்ன மருத்துவம்லாம் பார்த்தேன்? என்ன சொன்னாங்க டாக்டர் உங்களுக்கு? இந்த வண்டியை கொஞ்சம் எடுத்து இந்த அம்மா நிற்க சொல்லுங்கள். வண்டியை கொஞ்சம் பின்னதல்லடா. ரெண்டு பொம்பளைகள் வாங்க. அப்படி ரெண்டு பொம்பளைகள் வாங்க.
பின்னால் கரெக்டாக ஒரு ஆள் நின்று பார்ப்போம். பின்னால் கரெக்டாக ஒரு ஆள் நின்றுங்க. வழிவிடமா நீ. இடுப்பு சம்மந்தமாக நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? பார்க்கல. எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் நார்மலாக இருக்கா? சரி, போய் வந்து நோக்கி அப்படி. உன் பேர் என்ன பேருமா? நீங்கள் யாரும் பேச வேண்டாம், நான் ஓயாமல் கேட்டுக்கிட்டே இருப்பேன், வருத்தப்படக்கூடாது. உன் பேர் என்னம்மா? நல்லாவா? எத்தனை பிள்ளைங்க அவனுக்கு? என்னைய கொஞ்சம் சிந்திச்சு பாரு பார்ப்போம். என்னையவே நினச்சிக்கா பார்ப்போம். அப்படி நினச்சிக்கா. கரெக்டாக ஆடாமல் இழுக்காமல். 3 முறை கூட்டுவாங்க, 3 நிற்க வச்சு தரேன், அடுத்து நடக்க வச்சிடலாம். இவங்களுக்கு வந்து காலில் வந்து விசநீர் இறக்கம், வாத நீர் இறக்கம் இருக்குது, புரியுதா? அதை வந்து முறை சரியாக்கணும். நிற்க வச்சிடலாம், நடக்க வச்சிடலாம், தைரியமாக இருக்கலாம். 3 முறை கூட்டுவாங்க. அப்படியே உட்கார வை பார்ப்போம். நீயே உட்காந்துருதியா? அல்லதான் நீ விடுறா, அவள் உட்காருவா பக்கத்தில் உட்கார். காலை மடக்கு பார்ப்போம். சம்பளம் போடு, மடக்கு, காலை மடக்குமா. நான் பிடிச்சிருக்கேன் உன்னை, மடக்கு. இந்த கை உனக்கு ஏங்குதா இல்லையா? கொஞ்சம் உணர்ச்சியற்ற நிலையில் இருக்கு இல்லையா? சுடர் எண்ணெய்னு சொல்லி ஒரு எண்ணெய் இருக்குப்பா ஆயுர்வேதிக்கில். அந்த எண்ணெயை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், இது சரியாயிடுவாங்க. இதில் வாதத்தினுடைய தொடக்கம் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி செய்வன ஐவன கூடாது, மந்திர தந்திரம் ஒன்றுமே நடக்கலை. அது வந்து வெறும் கற்பனை, மாயை. இவனுடைய கனவுலையும் எண்ணங்களின் தோன்றுவதை வச்சு செய்வன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மபா குற்றம், புரியுதா? அப்படி எதுவும் நடக்கலை. உனக்கு பார்ப்போம். உட்காந்து பாரு, உட்கார் பார்ப்போம். அப்படி ஸ்ட்ராங்காக உட்காருமா. என்னைப்பா நீங்களாம் அங்கிட்டு போங்கப்பா. அப்பா தெரியுதா? நான் நல்ல என்ன தெரியுது உனக்கு? உங்கள் அப்பன் பேர் என்ன பேருல? சின்னையன். உங்கள் வீட்டு பக்கத்தில் அங்காளம்மன் இருக்காளா? அங்காளம்மன் இருக்காளா? சிந்திக்க முடியலையா? இல்லைன்னு சொல்கிறியா? அங்காளம்மன் கோயில் இருக்காப்பா உங்கள் ஊரில்? மாரியம்மன் இருக்கா? அங்காளம்மன் இருக்காள? சரி, வேற? அப்புறம் உனக்கு எத்தனை படிச்சிருக்க? அப்படியா? மனசை அறைய விடாமல் என்னையவே பார்ப்பியா? பாரு பார்ப்போம். கையை தூக்கு, 2 கையும் தூக்கு, தூக்கு, இதையும் தூக்குமா. இந்த ஒரு கை மட்டும் ஏங்கலை, ஏங்க வச்சிடலாம், தைரியமாக இருக்கலாம். 3 முறை கூட்டுவாங்கப்பா, சரியாக்கிடுவேன். கர்மசாமிக்கு நல்லா ஆயிடுவேன். நினச்சிக்கா. அடுத்து பேசுவோம். முதல்ல உன்னையை காப்பாற்றுவோம், அடுத்து ஒப்பனை காப்பாற்றுவோம். போ. உங்கள் எல்லையில் அங்காளம்மன் இருக்கா? அவளுக்கு வேண்டுதல் எதுவும் பண்ணியிருந்தால் முடிச்சிருங்க. எந்திக்கலாம், மெல்ல எந்திக்கலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தூக்காதம்மா. தைரியமாரு, சாமியுடைய சக்தி கிடைச்சாச்சு. என்ன அமைதியாக உட்காந்துக்கா. ஓகே. நல்லா உட்காந்துக்கணும். அடுத்து வந்து வீல் சேர் வந்து தேவைப்படாது, புரிஞ்சுக்கணும். நல்லா எழுந்து நடந்துருவேன். வீல் சேர் உனக்கு தேவையில்லை. வீட்டுக்கு போனோடனே நாளைக்கு, இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெந்நீர் வச்சு குளிக்க வச்சுட்டு கருப்பசாமி திருநீர் எடுத்து போயிட்டு அவன் வந்து எந்திரிச்சு சோறை பிடிச்சிட்டு நடப்பான். கருப்பசாமிக்கு இந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் சாப்பிட சொல்லிடு. என்ன சரியாயிருவேன். இந்தாம்மா வெற்றி உண்டு.
அதே தஞ்சாவூர் பிள்ளையின் திருமண வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யார் உண்டாப்பா? பிள்ளையின் உடல் ஆரோக்கியம் பற்றி கேட்டு வந்தவங்க யார்? தஞ்சாவூர் அவ்வளோதானா? தஞ்சாவூர் வா. என்னடா செய்யணும்? கடன் கால் வந்துட்டு வா. தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் மட்டுமே வாங்க. தஞ்சாவூரை சுற்றி உள்ள ஊரெல்லாம் சேர்ந்து வந்துடாதீங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கர்பதாமிக்கு நின்று போகலையா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த ஊர் எல்லையில் ஒரு அம்மன் கோயிலும் உங்கள் வீட்டை சுற்றி வீரனாருங்கிற தெய்வமும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 3.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலில் மன வருத்தமும் நஷ்டமும் நடக்கு. இதனால் நீ பெற்ற கடன்கள் அதிகம். இந்த கடன்லேருந்து உன்னைய மீட்டி வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தால் போதும்ல. வேறு என்னடா வேணும்? கிடைக்க வச்சாச்சு. இந்தா நலமுடைந்து என்னை பார்க்க வருவேன். மூடி வச்சுக்கோ. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. அப்படியா? சரி. அதே தஞ்சாவூர் அப்படியா? கடன்களை பற்றி கேட்டு வந்தது. வாப்பா. உனக்கு தஞ்சாவூரா? நல்ல விடலை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும் உனக்கு? நீ அங்கேருந்து புறப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு உனக்கு. ஆனால் மீண்டும் அங்கே நீ போடணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 22 லட்ச ரூபா உனக்கு தேவைப்படும். அந்த பணம் உனக்கு கிடைக்கும் கிடைக்காதுங்கிற முடிவு எடுத்தாச்சுன்னா நீ அங்கே போகவா வேண்டாம்னு முடிவு எடுத்துடலாம். 90 நாட்கள் அவகாசம் இருக்குது. பொறுமையாயிரு. மீண்டும் அந்த தொழிலை தொடங்குவாய். அங்கேயே இருப்பாய். ஜெயிச்சு தரேன். இந்த கர்பதாமிக்கு கும்பகோணம் கும்பகோணம் கும்பகோணம். இதோ வந்துக்கிட்டு இருக்கானா? அது யாரியா? கும்பகோணம் கால் வந்துட்டு வரலாம். மயக்கமா கலக்கமா மனதிலே உட்காரலாம். இது என்னது? இந்த கேஸ் வந்து இன்னும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதம் வாய்தாக்கு வருது. அதில் உங்கள் பக்கம் சார்பாக நடந்துடும். தைரியமாக இருக்கலாம். நடக்க போகிறது அதுதான். அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கொடைக்கானல் பக்கம் இருக்கிற அந்த அம்மன் தெய்வத்தை நீ எடுத்து கோயில் கட்டலாம்னு ஒரு எண்ணம் இருக்கா? அந்த சக்தி உனக்கு கிடைக்கும். ஆனால் அந்த எல்லையில் போய் நீ இருக்க மாட்டேன். வேறு எல்லையில் இருந்து உனக்கு அந்த சக்தியை தாரேன், வெற்றியாக்கி தாரேன். வேறு என்னப்பா வேணும்? சின்னாத்தாவுக்கு உத்தரவு இப்போ இல்லை. பொறுமையாயிரு. ஜெயிச்சு தாரேன். நல்லா. கர்பதாமிக்கு காங்கேயம் 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 பக்தர் வாங்க. காங்கேயம் பூமாலை போடாதவங்க யாரும் வந்துடாதீங்க. கனி கொடுத்தவங்க மட்டுமே வாங்க. லாரி ஓனர் வாப்பா. வாங்க. 3 தடவை காலில் விழுந்துக்கலாம். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செய்வன வைவனை கோளாறுகளை நீக்கியாச்சு. ஆனால் நீ வச்சிருக்கக்கூடிய வாகனத்தில் மட்டும் அடிக்கடி சேதம் வர்றதுக்கு என்ன காரணம் என்பது உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனை. ஒன்று மனிதனுடைய உயிர் போகணும், அப்படி இல்லைன்னா வாகனம் போகணும். இப்போ உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணிட்டேன். இன்னும் 28 நாட்கள் வரை இந்த வாகனத்தை சூதானமாக தான் ஓட்டணும். அதில் வேறு எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுறேன். வண்டியில் இனிமேல் சேதம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். நிறுத்த வேண்டாம். ஓட்டு என் பேரை போட்டு நல்லா இருக்கு. நிற்க வைக்கிறேன். வெற்றியாக்கி தரேன். நல்ல வரி வந்துடுவான். போய்ட்டு வான். தைரியமாக இருக்கலாம். பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா?
காங்கேயமா? காங்கேயம் பக்கத்துலையா? சிவன்மலை. காலில் வந்துட்டு வாங்க. என்னப்பா வேணும்? இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம். உன்னை மட்டும் என்ன வர வேணும்னு கேட்டுக்கணும்னு சொல்லிடுது. என்ன வேணும்? நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன்? என்ன சொல்லி கூப்பிட்டேன்? பிள்ளையை பற்றி கேட்க வந்திருக்கேன்னு சொல்லி கூப்பிட்ருக்கேன். உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு குழப்பம் நடந்த சூழ்நிலையெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தா மாற்றி அமைச்சு தரணுமா வேண்டாமா? வேணுமா? நீதிமன்றம் போக வேண்டியிருந்தா என்ன செய்வேன்? அவனை ஏன் இஷ்டத்துக்கு தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுமில்ல? கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு வரலாம். மனம் குழம்பக்கூடாதியா, தெளிவாக வரணும். இந்தா என் மேலே பாரத்தை போட்டு பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன், புண்ணியமாக இருந்துக்கலாம். இந்தா காசு பணம். பாப்பா காங்கேயம்மா, உனக்கு என்ன வண்டி வாங்கணும்? முருகன் வராரு. இவருக்கு சொன்னது யார்? அப்படியா? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு யாருவன்? நல்ல உட்காருடா. வந்து உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். போகிற வழியில் மாகாளின்னு ஒரு தெய்வம் இருக்கா? இருக்காங்களா? 3 வருஷ காலமாக உன்னுடைய வீட்டில் நிறைய பண நஷ்டமும் மனவேதனையும் குடும்ப பிரிவும் நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்கா? அதனால் இப்போ இதெல்லாம் சீராக்கி வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா? வேறு என்ன வேணும் கேட்டுக்கா. வேறு என்னடா வேணும்? இந்த தொழிலை நல்லாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன், குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன். கேட்டோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாப்பா, காலில் வந்துட்டு வரலாம். யாரு? காங்கேயத்துக்கு வடக்க, கரூருக்கு வடக்க. கர்மசாமி எங்கே இருக்காரு? கால் வந்துட்டு வா. தோட்டத்தில் இருக்காரு. ஒழுங்கா கிடாயெல்லாம் வெட்டுதீங்களா? என்னைக்கு வெட்டினிய? வரக்கூடிய பங்குனிக்கு வெட்ட வேண்டியிருக்கா? சத்தமாக சொல்ல வேண்டியது தானே. அதை மட்டும் இன்னொருத்தர கால் வந்துட்டுவான். வெட்டி திங்க வேண்டியது தானே. நாங்களா திங்கோம்? குழம்ப வேண்டாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த தோட்டத்துக்கு உள்ளே எதுவும் பிரச்சனை இருக்கா கருப்பசாமி? எங்களுக்கு மன வருத்தம் குழப்பங்கள் அடிக்கடி வருத, வேறு எதுவும் யாராலையும் எதுவும் செய்து வைக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்குது. செஞ்சு வச்சது உண்மைதான். நம்ம உங்கள் சாமியை கொஞ்சம் ஏங்காமல் கட்டி வச்சதும் உண்மைதான். அதையெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? ஆகிருமில்ல. ஐப்பசியில் பின் என்ன சொன்ன மாதிரி முடிச்சு தந்துடுறேன். மாங்கனி எடுத்து கொடுக்க என்னை கூப்பிடு. பக்கத்தில் வா. 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருண்ணே. நல்லாயிருக்கும். சந்தோஷம். சுவாமி சொன்னான். கர்மசாமிக்கு அதே காங்கேயம் எல்லை வண்டி உருண்டோடு. பாஸ்கரன் பின்னணி பாடகர் அவர்களே, அடுத்த உத்தரவு கோம்பை. அப்பா என்ன மர்மம் எப்படி இருக்காரு? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, உனக்கு இந்த வண்டியை நல்லா ஓட்டின்னு ஒரு புது வண்டி எடுத்து தரணுமாடா? புது வண்டி வேணுமா, செகண்ட் வண்டி வேணுமா? இந்தா ஒரு வண்டி உனக்கு கிடைச்சாச்சு. திருச்சி மாவட்டத்தில் கிடைக்கும். வாங்கிக்கிடுதியா? இந்தா பிடிச்சிக்கா. நல்லாரு. வேறு என்ன வேணும்? என் கடனையே தீர்க்கலையேடி. கடனை தீர்த்துறேன். போய்ட்டு வா. சந்தோஷமா இரு. கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? கோம்பை. வாமா. யாருக்குக்கா கல்யாணம்? எங்கே இருக்கான் பையன்? ஆ, நீங்கள் எந்த ஊர் இருக்கிய? கால் வந்துட்டு வாங்க.
வீடு இடம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? கோம்பையிலிருந்து வீடு இடம் சொந்தமாக கேட்டு வந்திருக்கீங்களா? நல்ல காலில் விடலையே, உன் மனத்தங்க போகலையே, யார்கிட்ட போய் சொல்ற நீ? வா, உன் பிள்ளைய முதல்ல உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கணும்ல, உண்மையா இல்லையா? முடித்து வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? நல்ல மருமகளாக கொண்டு வந்து சேர்க்குறேன். பக்கத்தில் வா, உன்னை அடிக்காமல் பார்த்துக்கிடுறேன். இந்த சந்தோஷமா கர்மசாமிக்கு என் உடல்நிலையை சீர் பண்ணி தந்த தெய்வமே வெற்றியாக்கி தாங்கன்னு கேட்டு வந்தது யார்? பெண்ணடியாளே வா. யாரம்மா நீ? என்னம்மா உனக்கு என்னம்மா? உன் வீட்டுக்காரன் எந்த ஊரில் இருக்கான்? எந்த ஊரில்? என்ன பெட்டி? என்ன பெட்டி? உனக்கு தம்பி வேணுமா? அப்படியா? சின்ன தம்பியாக வேணுமோ? கால் வந்துட்டு வா. கார்த்திகை தீபத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். கற்பண்ணன்னு பேர் வச்சுக்கோ. 3 தலைமுறைக்கு அப்புறம் போய் கொட்ட மாட்டாங்க சாமி. என்னம்மா விளையாடுத? சாமி இப்படி போட்டிருக்காங்க. 3 தலைமுறைக்கு அப்புறம் இப்போ தான் போய் குடத்தில் தோட்டத்தில் போட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க சாமி. மாற்றி தரேன், போய்ட்டு வா. ஆவணி மாதம் இது எழுதுறோம், நல்லபடியாக எழுதுறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் முடிஞ்சிடும். போய்ட்டு வா. தொழில் சாமி, இந்த தொழில் வளமாகும். தோட்டத்தில் உள்ள செய்வனை எடுத்து தரேன். ஓகே ஓகே. கர்மசாமிக்கு உடல்நிலை பற்றியும் பணம் பற்றியும் கேட்டு வந்தவங்க வாமா வா. மனமே என்ன கையை காட்டுதீங்க? என்ன 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 வேண்டிதாங்க. நீங்கள் தர முன்னே தாகம் தீர்ந்துடும் ஐயா. என்னம்மா உடல்நிலைக்கு என்ன பண்ணுது? அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா? கண்ணை மூடு, தொடாதீங்க. கண்ணை மூடி உட்கார், நிமிந்து உட்காரு, நிமிந்து உட்கார். கரெக்டு. அறுவை சிகிச்சை செய்து ஆக வேண்டும். இந்த பிறவியில் உனக்கு அந்த பிராப்தம் விதி இருக்குது. ஆமாம், இந்த அறுவை சிகிச்சை பண்ணிட்டாரே அந்த கிட்னியில் உள்ள பாதிப்பு போயிடும். ஆமாம், அது அதனுடைய நரம்பியல் வலி. ஒன்றும் இல்லை, கேன்சர் உனக்கு இல்லை, நீ தைரியமாக இருக்கலாம். கால் வந்துட்டு வா. டாக்டருடைய